Good afternoon viewers, welcome to Tenimax. I am moving through basic concept from logarithm. Okay, chapter number 2. What is the name of chapter number 2? Basic algebra. Okay, so logarithms in சொல்லக்கூடியது example 2 power 6. So what is the meaning of 2 power 6 actually? So 2 into 2 into 2 into 2 into 2, 1, 2, 3, 4, 5, 6 times, isn't it? 6 times means 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 2 means 64. But 2 power 6 is equal to 64 means this is called base, this is called power, okay? This is called power. So 2 power 6 is equal to 64. இந்த logarithm எழுதும்போ log of இப்போ base 2 எழுதும் 2 log 2 base 6 அதாவது log 6 base 2 is equal to 64 எழுதும்போ base அப்படியே தான் இருக்கும். என்னதும் base அப்படியே தான் இருக்கும். இந்த 64 இங்கே கொண்டு வரும்போ அதாவது 2 to the powerக்கு எந்த நம்பர் போட்டால் இந்த 64 வரும். டெஃபினெட்லி இஸ் ஈக்குவல் டு இதுதான் 64 மீன்ஸ் எத்தனை வாட்டி 2 வருது? 1 2 3 4 5 6. ஸோ 2 to the power 6. அப்போது இந்த சைடு வந்துட்டு பவர் ஆஃப் தி டைம் எத்தனை வாட்டி வருது? 6. அதாவது இந்த 6 இங்கே வரும். அதாவது வாட் ஐ ஆம் சேயிங் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லாக் பேஸ் அதாவது லாக் ஏ பேஸ் பி ஈக்குவல் டு சின்னு இருக்குன்னா இதை பேஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த சி எங்கே கொண்டு வரும்போ இந்த ஏ அங்கே எழுதிக்கலாம். அதாவது இந்த வேல்யூக்கு எந்த டேம் ஈக்குவலாக வரும்? ட்ரூக்கு பவர் கண்டிப்பாக 2 to the power 6 ஈக்குவல் டு 64 வருது. அதுதான் இந்த டேம் படி இந்த லாகிரிதம் ஃபார்மில் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாக் ஆஃப் 5 பேஸ் 5 கொடுத்துருக்காங்க. log 125 பேஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கொடுத்து. அப்போ என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக 5 பவர் ஆஃப் 125 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த பேஸ் டேம் படி இந்த சியை உள்ளே கொண்டு வரும்போ இந்த ஏ அங்கே அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ என்ன ஆகும்? 5 to the power x is equal to 125. therefore 5 to the power x is equal to 125க்கு எந்த பவர் வேல்யூ ஈக்குவலாக வரும்? நிச்சயமாக 125 means, so 125 means 5 into 5 into 5. therefore we can write it instead of 5 125 இதில் 5 cube எழுதலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்? 5 cube. அப்போ பேஸ் சேமாக இருக்கனால எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா log of 32 பேஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம்? நிச்சயமாக ஸோ 2 to the power 32. அப்போ பேஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வரும்போ 32 அங்கே போகும், isn't it? அப்போ therefore 2 to the power x is equal to 32 வந்துட்டு நிச்சயமாக ஸோ 2 into 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. அப்போ 1 2 3 4 5 5 2 வந்துட்டு ஈக்குவல் ஆகும். 1 2 3 4 5 5 2 வந்துட்டு ஈக்குவல். அப்போ 2 to the 5 எழுதலாம். அப்போ therefore x is equal to 5. இப்போ இதே கண்டிஷன் படி log of y to the power 1 log 1 base 4 is equal to y இருக்கு. அப்போ find the value of y ன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கண்டிஷன் படி இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணு, பேஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ 4 to the power y is equal to 1 இருக்குது. அப்போ 4 to the power y is equal to 1 வரும்போ anything power 0 means value will be 1. அப்போ therefore we can write now 4 to the power 0. ஏன்னா இந்த பேஸ் நமக்கு ஈக்குவலாக வரணும். பேஸ் ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம பவர் ஈக்குவேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியும். இப்போ இந்த கண்டிஷன் படி log 1 base 4 is equal to y கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஒய்யை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 4 to the power y is equal to 1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 means anything power 0 தான் வேல்யூ will be 1 போட முடியும். அப்போ பேஸ்க்கு ஈக்குவலாக வரணும் கண்டிப்பாக 4 to the power 0 போடணும். therefore ஒய்யோட ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட் லாகிரிதமில். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகிரிதம் உங்கள்கிட்ட புக்கிலே கொடுத்துருக்காங்க கண்டிஷன் படி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏ பவர். ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இப்போ ப்ரூஃப் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். ஸோ ஏ பவர் லாக் எக்ஸ் பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பவர் ஆஃப் வேல்யூவை டேக் ஸோ லாக் எக்ஸ் பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அதை எம்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த லாக் ரிமூவ் பண்ணுறோன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் வரும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா என்ன ஆகும்? அதாவது லாக்
பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்கும்போது லாக் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், பேஸ் அசிட்டி சி இந்த பக்கம் வரும், ஏ என்ன ஆயிரும் இந்த பக்கம் போயிடும். இப்போ கண்டிஷன் படி இந்த லாக் ரிமூவ் பண்ணி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதும் என்ன ஆகும், ஏ டு தி பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எம்னு சொல்லக்கூடியது என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், லாக் எக்ஸ் பேஸ் ஏ. தேர்ஃபோர் ஏ பவர் லாக் எக்ஸ் பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஓகே, திஸ் இஸ் வி கேன் சே ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் அதே மாதிரி செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் ஸோ டேக் அதே மாதிரி இந்த பவர் ஆஃப் வேல்யூவை நான் எம்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ லாக் ஏ பவர் ஒய் பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கிறேன். ஸோ ஓகே, எம்னு கன்சிடர் பண்ணுறேன். நமக்கு என்ன தேவை, இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொண்டு வரணும். அப்போ இந்த லாக் ரிமூவ் பண்ணும்போது எக்ஸ்போனன்ஸ் ஃபார்மில் எழுதும்போது எம் இந்த சைடு வரும், ஏ பவர் ஒய் அந்த சைடு போகும். இஸ் இட்? ஸோ if you remove the log means definitely it will be convert for exponential form. How to do exponential form? Right hand side value come to the opposite side, opposite left hand side value going to the power of left hand side value going to the opposite right hand side. Okay, அப்போ என்னாகும் பாருங்கள், a to the power m இந்த சைடு வரும்போது இந்த a பவரும் எங்கே போகும், இங்கே போகும். அப்போ பேஸ் சேமாக இருக்கிறதுனால therefore we can write it m is equal to y. அப்போ mக்கு பதிலாக நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம், log a power y base a is equal to y means what is the meaning, actually y is equal to m. அப்போ mக்கு பதிலாக இங்கே y எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையானது, log a power y base a is equal to y. So we can write it hence proved. Okay, இதுதான் first condition is over. Okay, first property. So condition படி for any x comma y greater than 0 property number 2. Okay, greater than 0 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும், log xy base a is equal to log x base a plus log y base a. ஓகே, ப்ரூஃப். ஸோ நான் கண்டிஷன் படி log x base a என்னென்னு எடுத்துருக்கேன்னா mன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, தென் log next one y base a is it, log y base a is equal to என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய லாக் எக்ஸ் ஒய் பேஸ் ஏயை என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன், எல்லுன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ லாக் ரிமூவ் பண்ணும்போது நம்ம இதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எழுதுவோம்ல, அதாவது ஆப்போசிட் சைடில் இங்கே பவர் ஆகி மாறும். அதாவது ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இங்கே என்னாகும் ஏ டு தி பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஒய், இங்கே என்னாகும் ஏ டு தி பவர் எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். அப்போ டேக் ஏ டு தி பவர் எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு போடும்போது வாட் வில் ஹேப்பன், a to the power L is equal to x நான் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், a to the power m into a to the power n. Why a to the power n? Already we know one property, a to the power m into a to the power n means a to the power m plus n. Therefore a to the power L is equal to a to the power m plus n. Then what will happen? So base same ஆகிறதுனால power equate பண்ணலாமா? Therefore L is equal to m plus n. What is the meaning of L? Log xy base a is equal to, what is the value of m? Log x base a plus log y base a, isn't it? It's a condition, no? y base a தான் ப்ரூஃப் பண்ணது. this is the product rule கொண்டு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஓகேவா, இந்த மூணு கண்டிஷன், அதாவது x y lன்னு கன்சிடர் பண்ணி log ரிமூவ் பண்ணுவோம், எக்ஸ்போனன்ஸ் ஃபார்மில் மாற்றி ஜஸ்ட் ப்ராடக்ட் ரூலில் நமக்கு இக்வேட் பண்ணி காட்டியிருக்கோம். therefore we can write it second property hence proved. Okay, I will continue the next property. Moving to property number third, how to find out the quotient rule. Okay, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, log x by y base a is equal to, so proof பண்ணணும். ஓகே, proof. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேமை எடுக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் log x base a consider for m, then as well as log y base a it's considered for n. The next condition, log x by y base a is equal to consider for L. If you remove the log means exponential form. Exponential form means opposite term bring out power of left hand side. So a to the power m is equal to x, as well as a to the power n is equal to y, as well as a to the power L is equal to x by y. So take the third condition,
a to the power L is equal to x by y means a to the power L is equal to, what is the value of x? A to the power m divided by, what is the value of y? A to the power n. Already we know a to the power m divided by a to the power n is equal to a to the power m minus n. Therefore, a to the power L is equal to a to the power m minus n. So, base value same means equating power term. Therefore, L is equal to m minus n. What is the value of L? Log x by y base a is equal to m value log x base a log x base a minus, what is the value of n? Log y base a. This is the proof, quotient rule. Okay, we can write it hence proved. Okay, third one. I am moving to fourth one. Okay, fourth one. Fourth property, what is the property? For any x greater than 0 and or it belongs to real, what we have to prove? Log x to the power r base a is equal to r into log x base a. This is called power rule. Okay, okay, power rule. I will prove. So, condition proof left hand side உள்ளதில் பவர் இல்லாமல் எடுக்குமே என்ன ஆகும் பாருங்க. Consider for log x base a is considered for m. If you remove the log means exponential form. Exponential form means a to the power m is equal to x. So, a to the power m is equal to x. நம்ம கண்டிஷன் படி பவர் r இருக்கனால both side பவர் r கன்சிடர் பண்ணும்போது a to the power m the whole power r is equal to x to the power r. According to the a to the power m the whole power m is equal to, what is the meaning? A to the power m into n. So, if you equating here a to the power m r is equal to x to the power r. So, taking log base a on both side. So, what will happen? Log a to the power mr base a is equal to log x to the power r base a. So, according to the power rule, நமக்கு இந்த டேம் மட்டும் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ லாக் ஏயும் பேஸ் ஏ இது சேமாக வருது. இப்போ பவர் எம்னு வந்தோன்னா இதை நமக்கு வந்துட்டு ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணும்போது அல்லது இது சேம் பவர் ஆஃப் தி வேல்யூ மட்டும் இங்கே ஈக்குவலாக வரும். அதாவது இந்த ரெண்டுமே பேஸும் இங்கே வரக்கூடிய பவருக்கு முன்னாடி வரக்கூடிய லெட்டரும் சேமாக இருந்ததுன்னா அந்த பவரில் என்ன டேம் இருக்குது அது மட்டும் வரும். ஸோ ஹியர் வி ஹாவ் mr is equal to log x to the power r base a. Already we know. So, m into r, isn't it? So, m is equal to, what is the value? Therefore, r into m we have considered for log x base a is equal to opposite side, right hand side as it is. What is the value? Log x to the power r base a. இதான் நமக்கு தேவையானது ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஹேன்ஸ் ப்ரூவ்ட். இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது log a base a or log d base d or log x base x as well as log 1 base 1 value will be considered for power of the value. Otherwise, without anything means we can consider for 1. Okay, hence proved. Okay, I am moving to fifth property.
Fifth one, for any x greater than 0 with a and b as bases, log x base b is equal to, we have to prove, log x base a divided by log b base a. This is called change of base formula. Change of base formula. So what we have to do, consider for left hand side oda part to proof என்ன எடுத்துக்கிறோம், log x base b is equal to, consider for m means, if you remove the log means b to the power m is equal to x. Again taking log base a on both side, what will happen, log a b to the power m is equal to log x base a. Already we know fourth property la the power of the value you can take it m into, isn't it? So fourth property, what did I say, log x to the power r base a means, what is the meaning, r into log x base a. So similarly m into log b base a is equal to log x base a. Therefore m is equal to log x base a divided by log b base a. Already we know what is the meaning of m, log x base b. Therefore the final line, log x base b is equal to log x base a divided by log b base a. தான் நமக்கு தேவையான condition, log x base b is equal to log x base a divided by log b base a. So hence proved. Okay, property it's over. So I hope you understand. So please, my dear students, if you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. And one more points, if you need more information, please subscribe my channel and don't forget to click the bell button. Whenever I post a new video, you will receive the notification. Then another one important points, please give me your valuable feedback. I am ready to rectify my mistake if I did. Okay, thanks to viewers. We will continue our next video. Bye bye.